Good morning students. Next topic DMA controller Intel 8257. Okay, so previous video I am already explained about what is DMA, direct memory access. Okay, the next concept used to a version number 8257 is the Intel DMA controller. Okay, so DMA controller has been developed 8085, 8086, 8088. ஓகே ஸோ டிஎம்ஏ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஏதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8085, 8086, 8088 இந்த 3 ப்ராசஸரோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை கம்பைன் பண்ணி டெவலப் பண்ண ஒரு கண்ட்ரோலராகும் இந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர். Okay, then it is a device to perform high speed data transfer between memory and input output device. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா டிஎம்ஏ கண்ட்ரோலர்னு சொன்னாலே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான். அது ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன செய்யணும், ஹை பெர்ஃபார்மன்ஸ் வேணும். இப்போ அதுக்கு வேண்டி மேனுஃபேக்சர் பண்ணது தான் DMA controller. So data transfer between memory and input output devices. So it has 4 channels. It can be used to provide DMA to 4 input output devices. So DMA controller has 4 channels are there. டயக்ராம் பின்னாடி இருக்குது, அந்த டயக்ராம்லாம் பார்க்கலாம் நம்ம என்ன அப்படிங்கிறது. ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 சேனல்ஸ் ஆர் தயர். 4 சேனல்ஸ் மீன்ஸ் 4 இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ ஈச் சேனல் ஹேஸ் அன் அட்ரஸ் ரெஜிஸ்டர் அண்ட் ஏ கவுண்டர் ரெஜிஸ்டர். ஒவ்வொரு சேனல்லையும் என்ன இருக்கும், அட்ரஸ் ரெஜிஸ்டரும் இருக்கும், கவுண்டர் ரெஜிஸ்டரும் இருக்கும். ஓகே, அட்ரஸ் ரெஜிஸ்டர் மீன்ஸ் அட்ரஸ் கேன் கேரியிங் for the purpose of data. Then count register means then to calculate the clock cycles to complete the data transfer. So that is count register. So address registers can be used to store the memory address. Count register is used to count the values of number of bytes to be read with the read or write by DMA. Count register. Okay, so count the values. Then 8257 is a 40 pin IC and available dual in line package. Okay, DIP dual in line package. அப்போ 8257 அப்படிங்கிறதுல வந்து எத்தனை பின் இருக்கும் மொத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 பின்ஸ் இருக்கும். 40 பின்னில் ஒரு ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி சிப்பு என்ன அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்பு பெர்ஃபார்மன்ஸ், அதாவது டுவெல் இன் லைன் பேக்கேஜ், டிப்பு எக்ஸ்பான்ஷன் டுவெல் இன் லைன் பேக்கேஜ். Okay, the next to listen the pin diagram of 8257 DMA controller. Okay, so totally 40 pins இங்கே இருக்குது. 40 பின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அட்ரஸ் பின்ஸ் அப்படிங்கும்போது A0, A1, A2, A3, A4, A5, A6, A7. ஓகே, இப்போ இது வந்து அட்ரஸ் பின். தென் இங்கே வந்து இடையில வந்து ஒரு டெர்மினல் கவுண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VCC பவர் சப்ளை. ஓகே, VCC பவர் சப்ளை. தென் D0, D1, D2, D3, தென் D4, 5, 6, 7. ஓகே, இதெல்லாம் டேட்டா அட்ரஸ். அதுக்கு இடையில் வர இந்த ரெண்டு வந்து அக்னாலஜ்மெண்ட், டேட்டா அக்னாலஜ்மெண்ட்டு 0, 1, தென் 2, 4, 0, 1, 2, 3. அப்போ இந்த நாலும் டேட்டா அக்னாலஜ்மெண்ட் பின்ஸ். ஓகே, தென் ரிக்வெஸ்ட், டேட்டா ரிக்வெஸ்ட் 0, 1, 2, 3 அப்படி 4 பின்ஸ் இருக்குது. தென் ஆஸ் யூஷுவல் கிரவுண்டு பின்னு, தென் நெக்ஸ்ட்டு கிளாக், நெக்ஸ்ட் CS மீன்ஸ் சிப் செலெக்ஷன், அது சிக்னல். தென் திஸ் இஸ் HRQ ஹோல்டு ரிக்வெஸ்ட், அட்ரஸ் எனேபிள், அட்ரஸ் ஸ்ட்ராப், தென் ஹோல்டா, ரெடி, மார்க், மெமரி ரீடு, மெமரி ரைட், input output read, input output write. So these are the pins available from 8257 DMA controller. Okay, so 8085, 8086 எல்லாமே 40 பின், 41 பின்ஸு. அதே மாதிரி பாக்கி நம்ம இடையில ரெண்டு பார்த்தோம், ப்ரையாரிட்டி கண்ட்ரோலர், அதில் 24 பின்ஸு. அதே மாதிரி இங்கே வர்றது வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே வர்றது வந்து DMA கண்ட்ரோலரும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்ட்ரோலர். ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டினில் வர ஒரு கொஸ்டின் தான். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 40 பின்ஸ் இருக்குது. 40 பின்ஸ் DMA கண்ட்ரோலரில் வந்து 40 பின்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
ஓகே. தென் நெக்ஸ்ட்டு அந்த பின் வந்து ஒவ்வொரு பின்னும் என்னென்ன பர்பஸுக்குன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ டிஆர்க்யூ டிஆர்3 இல்லையா, டிஆர்க்யூ0 டிஆர்க்யூ1 Q2 Q3 இதை 4 பின் இருக்குது இல்லையா. இந்த பின் வந்து என்ன பர்பஸுக்குன்னு ஆர்க்யூ மீன்ஸ் ரிக்வெஸ்ட். ஓகே. அப்போ ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற டிஎம்ஏ ரிக்வெஸ்ட் இன்புட்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு peripheral devices for using DMA services. When the fixed priority mode is selected, then DRQ is the highest priority and DRQ3 has the lowest priority among them. Okay. அப்போ DMAயோட ரிக்வெஸ்ட்டுக்கு தான் DRQ0 அப்படின்னு சொல்கிறோம். DMA ரிக்வெஸ்ட் பின், டிஎம்ஏ ரிக்வெஸ்ட் பின். ஓகே. அது எப்போ ஹையர் ப்ரையாரிட்டி அப்போ ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது சர்வீஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிற டைமில் வந்து ஹையர் ப்ரையாரிட்டியாகவும், டிஆர்க்யூ0 ஹையர் ப்ரையாரிட்டி, தென் டிஆர்க்யூ3 அப்படிங்கிறது லோவர் ப்ரையாரிட்டியாகவும் ஒர்க் பண்ணும். ஓகே. தென் ரிக்வெஸ்ட் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக என்ன செஞ்சு அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அக்னாலஜ்மெண்ட்டு வரும். அதுதான் அந்த டிஎம்ஏ அக்னாலஜ்மெண்ட். இது டிஎம்ஏ ரிக்வெஸ்ட்டு, இது டிஎம்ஏ அக்னாலஜ்மெண்ட் which updates the requesting peripheral about the status of their request by the CPU. These lines can also act as strobe lines for the requesting device. அப்போ அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, CPU வந்து அந்த டிவைஸுக்கு சென்ட் பண்ணுற அந்த மெசேஜுக்கு பேர் தான் என்னது அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டிவைஸ் வந்து என்ன பண்ணும், இதே மறுபடியும் நம்ம இந்த கான்செப்டே ரிப்பீட் ஆகி வருது. அதாவது வந்து இந்த டிஎம்ஏ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎம்ஏ வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட்டு, அதாவது வந்து நேற்றுக்கு சொன்னால் நம்ம கிளாஸ்லேயே சொன்னால், நம்ம டிஎம்ஏ வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த என்னது நம்ம வந்து அந்த சிஸ்டம் பஸ்ஸோட சார்ஜ் நம்ம எடுக்கும்போது அது வந்து ஒரு மாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணுது. மாஸ்டர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டராக ஒர்க் பண்ணுது. யாருன்னு கேட்டால், அங்கே வந்து நமக்கு வந்து ப்ராசஸரோட ஆக்டிவேஷனே கிடையாது. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் தான் அங்கே ஒர்க் ஆகுது, டிஎம்ஏ கண்ட்ரோலர். அப்போ அந்த டிஎம்ஏ கண்ட்ரோலர் ஆக்டிவேட் ஆகும்போது அந்த உங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து ரிக்வெஸ்ட்டை யார்கிட்ட கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கொடுக்கும். அப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணணும், அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு டிவைஸுக்கு வந்து என்ன செய்யணும், அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான் இந்த பாயிண்டில் இருக்குது. அதில் வந்து எத்தனை அக்னாலஜ்மெண்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா 4 அக்னாலஜ்மெண்ட் வருது. அதை தான் என்னது அதாவது வந்து லாவும் ஒர்க் பண்ணும், அதே மாதிரி ஹையாகவும் ஒர்க் பண்ணும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு D0 அப் டு D7 அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேட்டா இல்லையா, டேட்டா லைன்ஸ் தான் நம்ம D0 அப் டு D7 அப்படிங்கிறது காமனாக படிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் பைடைரக்ஷனல் data lines which are used to interface the system bus with the internal data bus of DMA controller. In the slave mode, it carries command word to 8257 and the status word from 8257. In the master mode, these lines are used to send higher byte of the generated address to the latch. ஓகே. 2 கான்செப்டில் ஒர்க் ஆகும். அதாவது வந்து ஸ்லேவ் மோட்லேயும் ஒர்க் ஆகும், மாஸ்டர் மோட்லேயும் ஒர்க் ஆகும். மாஸ்டர் மோட் அப்படிங்கிறது வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து சிஸ்டம் பஸ் ஆக்டிவேட் ஆகிற அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் மாஸ்டர் மோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லேவ் மோட் அப்படிங்கிறது வந்து அது வந்து கிளைண்ட்டாக மாறிடும். அதாவது வந்து CPU வந்து அந்த சிஸ்டம் பஸ்ஸோட சார்ஜை வந்து CPU எந்த டைமில் எடுக்குதோ அதை வந்து ஸ்லேவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஸ்லேவ் மோட்லேயும் மாஸ்டர் மோட்லேயும் எந்த மாதிரி இந்த பின்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்லேவ் மோட் இட் கேரிஸ் கமாண்ட் வேர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஸ்லேவ் மோடில் வந்து என்ன பண்ணணும்னா 8257 இருந்து கமாண்ட் வேர்ட்ஸை வந்து கேரி பண்ணி கொண்டு போகும். ஓகே. கமாண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது இஸ் சிமிலர் டு டேட்டா இன்ஃபர்மேஷன் இல்லையா. அண்ட் ஸ்டேட்டஸ் வேர்ட் ஃப்ரம் 8259. அதாவது வந்து கமாண்ட் வேர்டை வந்து 57க்கு கொடுக்கவும் செய்யும், ஸ்டேட்டஸ் வேர்டை வந்து 8257 எடுத்துக்கிறவும் செய்யும். இதுதான் எது ஸ்லேவ் மோடு. தட் மீன்ஸ் D0 அப்படிங்கிறது வந்து என்னது, இட் கேன் கேரி டேட்டா கேரி பண்ணி கொண்டு போகிற அந்த லைன்ஸ் தான் D0 அப் டு D7. தட் மீன்ஸ் 8-bit இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. அப்போ ஸ்லேவ் மோடில் உள்ள என்ன கான்செப்ட், ஸ்லேவ் மோடு இருக்க டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து ஸ்லேவ் மோடாக இருக்கும்போது ஆக்சுவலி வந்து என்னது கமாண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து 8257க்கு கொண்டு போகவும் செய்யும். அட் த சேம் டைம் ஸ்டேட்டஸ் வேர்டை 8257 எடுத்துக்கிறவும் செய்யணும். அதே சமயத்தில் வந்து மாஸ்டர் மோட் திஸ் இஸ் லைன்ஸ் ஆர் யூஸ்டு டு சென்ட் ஹையர் பைட் ஆஃப் த ஜெனரேட்டட் அட்ரஸ் டு த latch. அப்போ மாஸ்டர் மோடாக ஒர்க் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தேவையான அட்ரஸ்
இல்லையா, அந்த அட்ரஸ் அது வந்து ஹையர் பைட்ஸ் அப்படிங்கிறது. மாஸ்டர் மோடாக இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹையர் பைட்ஸ் ஆஃப் ஜெனரேட்டர் அட்ரஸ். அந்த அட்ரஸை வந்து ஹையர் பைட் ஆஃப் அட்ரஸை வந்து லேச்சஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இதான் இதில் உள்ள அந்த டேட்டா கேரிங். டேட்டா எப்படி கேரி பண்ணி போகுது, 2 மெத்தடில் டேட்டாவை கேரி பண்ணி போகுது. இந்த ஒவ்வொரு பின்ஸுமே எடுத்திங்கன்னு சொன்னால் அது ஸ்லேவ் மோடில் எப்படி ஒர்க் ஆகுது, மாஸ்டர் மோடில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. மாஸ்டர் மோட்னால் மறுபடியும் சொல்கிறேன், மாஸ்டர் மோட் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து சிஸ்டம் பஸ்ஸாக வந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்புறம் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சார்ஜை வந்து மறுபடியும் சிபியூக்கு விட்டு கொடுக்கும்போது அது வந்து ஸ்லேவ் மோடாக சேஞ்ச் ஆகும். அப்போ ஸ்லேவ் மோடில் எப்படி டேட்டா கேரி பண்ணி போகுது, மாஸ்டர் மோடில் எப்படி டேட்டா கேரி பண்ணி போகுது. மாஸ்டர் மோடில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அட்ரஸை வந்து ஹையர் ப்ரையாரிட்டி அட்ரஸை வந்து லேச்சஸுக்கு சென்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்லேவ் மோடில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கமாண்ட் வேர்ட்ஸை வந்து எதுக்கு கொடுக்கும், மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் வேர்டை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எடுத்துக்கிறவும் செய்யும். ஸ்டேட்டஸ் வேர்டு 8257 அப்படிங்கிறது வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு ஐஆர் இன்புட்டு அவுட்புட்டு ரீடு. ஓகே, இது நம்ம ஏற்கனவே படித்தது தான். இன்புட் அவுட்புட் ரீடு, இன்புட் அவுட்புட் ரைட்டு. ஸோ இட் இஸ் an active law bidirectional tri-state input lines which is used by CPU to read internal registers of 8257 in the slave mode. In the master mode it is used to read data from the peripheral devices during memory write cycle. ஓகே, அப்போ இங்கே இன்புட் அவுட்புட் ரீட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பைடைரெக்ஷனல் பைடைரெக்ஷனல். அப்போ இன்புட் அவுட்புட் ரீட் அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டேட்டாவை நம்ம இன்புட்லேருந்து நம்ம ரீட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் ப்ராசஸிங் கழிஞ்சதுக்கப்புறம் அவுட்புட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணவும் செய்யணும். ஸோ டு ஆக்டிவேட் அட் பைடைரெக்ஷன் கான்செப்ட். ஓகே, தென் யூஸ்டு பை இப்போ இன்டர்னல் மோடில் மாஸ்டர் மோடில் எப்படி ஒர்க் பண்ணுது, ஸ்லேவ் மோடில் எப்படி ஒர்க் பண்ணுது. ஸ்லேவ் மோடில் வந்து என்ன பண்ணுதுன்னா ரீடு இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து டேட்டாஸை வந்து ரீட் பண்ணுது ஸ்லேவ் மோடில். மாஸ்டர் மோடில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மாஸ்டர் மோடில் வந்து ரீட் டேட்டா ஃப்ரம் த பெரிஃபரல் டிவைசஸ். ரீடு டேட்டாவை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிஃபரல் டிவைசஸ்லேருந்து எப்போ ரீட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூரிங் மெமரி ரைட் சைக்கிள். மெமரி ரைட் சைக்கிள் அப்படிங்கும்போது என்ன, அந்த ரைட் த இன்ஃபர்மேஷன் இன்டு த மெமரி. அப்படியே அந்த டைமில் வந்து டேட்டா வந்து இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். இதில் மாஸ்டர் மோடில். ஓகே, 2 கான்செப்ட்டு. ஸ்லேவ் மோட் அப்படிங்கும்போது இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுது. அதே மாதிரி மாஸ்டர் மோட் அப்படிங்கும்போது இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணி என்ன செஞ்ச பெரிஃபரல் டிவைஸுக்கு ரீட் டேட்டா ஃப்ரம் பெரிஃபரல் டிவைஸ்னால் என்ன, பெரிஃபரல் டிவைஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் டிவைஸை கூட எடுத்துக்கலாம். இன்புட் டிவைஸ்லேருந்து என்ன செஞ்சுக்கிறது, இந்த மாஸ்டர் மோடாக இருக்கும்போது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா டிவைஸ்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்லேவ் மோட் அப்படிங்கும்போது இன்டர்னல் ரெஜிஸ்டரில் வந்து டேட்டாவை ரீட் பண்ணிக்கிறது. அதான் இன்புட் அவுட்புட் ரீட் அப்படிங்கிறது. இன்புட் அவுட்புட் ரைட் அப்படிங்கும்போது இட் இஸ் ஆல்சோ a bidirectional tri-state line then which is used to load the contents. ரைட் அப்படிங்கும்போது லோடு இல்லையா, லோடு அதெல்லாம் ஸ்டோர் அப்படிங்கிறது. load the contents of the data bus to 8-bit mode register or upper or lower byte of information. 16-bit DMA address register or terminal count register. அப்போ இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்க வந்து நமக்கு 16-bit டிஎம்ஏ அட்ரஸ் ரெஜிஸ்டர் ஆர் டெர்மினல் கவுண்ட் ரெஜிஸ்டர். எதுக்கு இப்போ என்ன பர்பஸ், ரைட் இன்டு த மெமரி. ஸோ மாஸ்டர் மோடில் எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்கள். மாஸ்டர் மோட் அப்படிங்கும்போது யூஸ் டு லோட் த டேட்டா டு பெரிஃபரல் டிவைஸ் டியூரிங் த டிஎம்ஏ மெமரி ரீட் சைக்கிள். அப்போ இங்கே என்ன ரைட் பர்பஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணீங்க கேட்டால் மாஸ்டர் மோடாக ஒர்க் பண்ணும்போது எங்கள் பெரிஃபரல் டிவைஸ் இல்லையா, லோட் த டேட்டா பெரிஃபரல் டிவைஸ்லேருந்து டேட்டாவை என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அந்த பெரிஃபரல் டிவைஸில் போய் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸை வந்து என்ன செஞ்சுக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். எப்போ மெமரி ரீட் சைக்கிள். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் கிளாக் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் அதுக்கு எடுக்கிறதுக்குள்ள டைம் கால்குலேட் பண்ணுறது தான் கிளாக் அப்படிங்கிறது. இஸ் ஏ கிளாக் ஃப்ரீக்வன்சி சிக்னல் விச் இஸ் required for the internal operation of 8257. ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் எத்தனை கிளாக் சைக்கிள் வேணும் அப்படிங்கிறது. தென் ரீசெட் பண்ணும்போது சிஸ்டர் டிஎம்ஏ கண்ட்ரோலர் என்னாகும், just to disable all the DMA channel because it consists of 4 channels are there. So if you reset the DMA controller then all channels are disabled. The next concept is A0 up to A3, that is the address bits. Okay, is labeled as A0 up to A3. அதில் வந்து நமக்கு மொத்தத்தில் 8 பிட்டுக்குள்ளது கொடுத்துருக்குறோம். அதில் A0 up to A3 அப்படிங்கும்போது the 4 least significant address lines.
அப்போ இங்கே வந்து 4 லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அட்ரஸ் அப்படிங்கும்போது லோவர் பைட் அட்ரஸ் ஆகும் A0லேருந்து A3 வரைக்கும். தட் மீன்ஸ் A0 A1 A2 A3 அப்படி 4 லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த A0 அப் டு A3 அப்படிங்கிறது. ஸ்லேவ் மோடில் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆக்ட் அஸ் இன்புட்டு which selects one of the registers to be read or written. ஓகே, ஸ்லேவ் மோடில் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இன்புட்டுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெஜிஸ்டர்ஸில் வந்து ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம், ரீட் ஆர் ரைட் பர்பஸ்க்கு வேண்டி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் மோடில் எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மாஸ்டர் மோடில் வந்து ஓகே இந்த ரிமைனிங் பின்ஸ் இருக்குது. ரிமைனிங் பின்ஸ் A4 அப் டு A7 வரைக்கும் உள்ளது இருக்குது. ஓகே, ஸோ தேர் ஆர் ஹையர் நிப்பிள் ஆஃப் த லோவர் பிட் இந்த இருக்குது. A4 அப் டு A7 அப்படிங்கிறது வந்து ஹையர் நிப்பிள். அப்போ A0 அப் டு A3 அப்படிங்கிறது லோவர் ப்ரையாரிட்டி. தட் மீன்ஸ் லோவர் நிப்பிள் அப்படிங்கிறது. A4 அப் டு A7 அப்படிங்கிறது ஹையர் நிப்பிள். தென் லோவஸ்ட் பைட் அட்ரஸ் ஜெனரேட்டட் பை DMA இந்த மாஸ்டர் மோட். அதாவது மாஸ்டர் மோடில் வந்து என்னது DMA கண்ட்ரோல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லோவர் பைட் அட்ரஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. பின்ன வந்து சிப் செலெக்ஷன் CS அப்படிங்கிறது சிப் செலெக்ஷன் அப்படிங்கிறது தெரியும். சிப் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இஃப் யூ செலக்ட் எனி ஒன் சிப் செலக்ட் பண்ணால் தான் தென் ஆக்டிவேட் த ப்ரோக்ராம் இல்லையா. ஸோ ஸ்லேவ் மோடில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இட் எனேபிள்ஸ் ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன்ஸ் டு ஆர் ஃப்ரம் 8 to 57. மாஸ்டர் மோடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசேபிள்ஸ் ரீட் அப்போ ஸ்லேவ் மோடில் வந்து ரீட் ரைட் ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், மாஸ்டர் மோடில் வந்து டிசேபிள் பண்ணும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ரெடி கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன? ரெடிங்கிறது ஆக்டிவ் ஹை அசின்க்ரோனஸ் இன்புட் சிக்னல்ஸ் இட் மேக்ஸ் DMA ரெடி டு இன்சர்ட்டிங் வெயிட் ஸ்டேட். ஓகே, ரெடி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி என்னவாக இருக்கும், வெயிட் ஸ்டேட்டில் இருந்து தான் ரெடி கண்டிஷன், அதாவது ரெடியாக இருக்கும் இல்லையா. என்ன ஒரு 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 டிவைஸ்க்குள்ள ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ரெடி இல்லையா, அதான் வெயிட் ஸ்டேட் அப்படிங்கிறது. தென் HRQ அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோல்டு ரிக்வெஸ்ட் சிக்னல். HRQ ஹோல்ட் ரிக்வெஸ்ட் சிக்னல் ஃப்ரம் த அவுட்புட் டிவைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கும்போது அது வந்து ஹோல்டு கண்டிஷனில் எதுக்காக ஹோல்ட் பண்ணி வைக்குது, அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வேண்டிட்டு. ஓகே, மாஸ்டர் மோடில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோல்டு இன்புட் டு த CPU. மாஸ்டர் மோடில் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோல்டு அப்படிங்கிற வந்து அந்த ஸ்டேட்டை வந்து CPU கூட கனெக்ட் பண்ணும். ஓகே, ஹோல்டா அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுது, அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து DMA கண்ட்ரோலருக்கு வந்து சென்ட் பண்ணுறது தான் ஹோல்டா, HLD. இப்போ ஹோல்டு அக்னாலஜ்மெண்ட் சிக்னல் வித் இண்டிகேட்டர் DMA கண்ட்ரோலர். ஓகே, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்தது தான். மெமரி ரீடு, மெமரி ரைட்டு. தென் திஸ் ADST அட்ரஸ் ஸ்ட்ராப் அப்படிங்கிறது. திஸ் சிக்னல் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் த ஹையர் பைட் of memory address generated by DMA controller into latches. அப்போ ஹையர் மெமரி அட்ரஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா latchesக்கு வந்து சென்ட் பண்ணுறது தான் அட்ரஸ் ஸ்ட்ராப் இன் மைக்ரோ கண்ட்ரோலர். தென் AEN அட்ரஸ் latch enable to find the address of needed information or informationஸுக்குள்ள அட்ரஸ் வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் அட்ரஸ் latch enable. Then TC அப்படிங்கிறது terminal count register. So which indicates the present DMA cycle to the present peripheral device. Okay, peripheral DMA controller cycle to present peripheral devices. DMA controller என்னது எதுக்காக ஆக்டிவேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டிவைஸில் உள்ள டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த DMA controller வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ டெர்மினல் கவுண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா DMA cycle to peripheral device அப்படிங்கிறது. ஓகே, அதாவது அதில் உள்ள அந்த DMA இதில் உள்ள கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பெரிஃபரல் டிவைஸுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துச்சு. ஆக்சுவலி DMA கண்ட்ரோலர் ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட், அதான் டெர்மினல் கவுண்ட் அப்படிங்கிறது. தென் மார்க் அப்படிங்கிறது எனக்கு மார்க் வில் பி ஆக்டிவேட்டட் ஆஃப்டர் ஈச் 128 cycles ஆர் இன்டக்ரல் மல்டிபிள் ஆஃப் இட் ஃப்ரம் த பிகினிங். மார்க் அப்படிங்கிறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 128 cycles, அதாவது வந்து நம்ம DMA கண்ட்ரோல் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற சைக்கிள் ஆகும் 128 cycles ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ். தட் மீன்ஸ் மோர் தென் 1 instructions, அதாவது அந்த இன்ட்ரப்ஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அது வந்து எவ்வளோ சைக்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் 128 cycles வந்து எடுத்துக்கிறது. ஸோ இட் இண்டிகேட் த கரண்ட் DMA cycle is 128 cycles since the previous mark output to the selected peripheral device. அண்ட் 128 cycle ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதில் மார்க் பண்ணும். எப்படி
செலக்டட் பெரிஃபரல் டிவைஸஸோட என்ன செய்யுது ஒர்க் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்யும் அது மார்க் பண்ணி வைக்கும் எப்போ 128 சைக்கிள் ஆனதுக்கப்புறம். தென் விசிசி இஸ் ஆஸ் யூஷுவல் பவர் சப்ளை. தென் நெக்ஸ்ட்டு இப்போ இவ்வளோ வந்து நமக்கு என்ன படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பின்ஸு நம்ம 8257 பின்னு இந்த பின்னு எல்லாமே நம்ம பழைய பின் தான் படித்த அதே மாதிரி பின் தான். இதில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து அட்ரஸ் ட்ராப் இருக்கும், பின்ன வந்து டெர்மினல் கவுண்டர் ரெஜிஸ்டர் இருக்குது, மார்க் இருக்குது, பின்ன வந்து இதில் வேறு என்ன பாக்கி எல்லாமே ஹோல்டு ரெக்வஸ்ட்டு, ஹோல்டு அக்னாலஜ்மெண்ட்டு, இது எல்லாமே நம்ம 8085லேயும் 8086லேயும் படித்த அதே பின்ஸ் தான் இங்கேயும் நம்ம படிக்கிறோம். ஓகே, அப்போ பின்ஸு வந்து காமனாக எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். 85ல் எத்தனை பின்ஸ் இருக்குது, 86ல் எத்தனை பின்ஸ் இருக்குது, பின்ன 8253 8257, பின்ன இங்கே நமக்கு 8257 அங்கே 8259 இருக்குது இல்லையா. அப்போ அதிலலாம் எல்லாம் பின்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். அங்கே 8253 8259க்கு வந்து நமக்கு 24 பின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து நமக்கு 40 பின்ஸு. அப்போ பாக்கி எல்லாமே சேம் தான். எதில் வந்து எந்தெந்த பின்ஸில் அப்போ நம்ம 8257 மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் நமக்கு மாஸ்டர் மோடு ஸ்லேவ் மோடு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இந்த மாஸ்டர் மோட்னா என்ன, ஸ்லேவ் மோட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறணும். மாஸ்டர் மோடு அப்படிங்கிறது டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து மாஸ்டர் மோடாகவும் ஒர்க் பண்ணும், ஸ்லேவ் மோடாகவும் ஒர்க் பண்ணும். அந்த மோடில் வந்து பின்னு வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகேவா, இதுதான் இந்த பின்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் இந்த 8257ஓட ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹியர் a list of some prominent features of 8257. It has 4 channels which can be used to over 4 input output. ஓகே, இந்த இதுக்குள்ள டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து 4 சேனல்ஸ் இருக்குது. இந்த 4 சேனல்ஸும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 4 இன்புட் அவுட்புட் டிவைஸஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த 4 சேனல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு சேனலும் 16 பிட் அட்ரஸ் அண்ட் 14 பிட் கவுண்டர். அட்ரஸ் ரெஜிஸ்டரும் கவுண்டர் ரெஜிஸ்டரும் இருக்கும். அதில் அட்ரஸ் ரெஜிஸ்டரோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 16 பிட் அண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் கவுண்டர் ரெஜிஸ்டர் இஸ் 14 பிட். ஓகே, ஈச் சேனல் கேன் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா அப் டு 64 கிலோபைட். 64 கிலோபைட் இன்ஃபர்மேஷன்ஸ் வரைக்கும் டேட்டா என்ன செய்யும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தென் சேனல் கேன் ப்ரோக்ராம்டு இண்டிபெண்டன்ட்லி. ஒவ்வொரு சேனல்லையும் ப்ரோக்ராம்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்லியாக அதில் பில்ட் பண்ணியிருக்கோம். தென் ஈச் சேனல் கேன் பெர்ஃபார்ம் ரீட் ட்ரான்ஸ்ஃபர், ரைட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் வெரிஃபை த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன்ஸ். ஒவ்வொரு சேனல்லையும் என்ன செய்யும் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்போது தென் ஆஃப்டர் டு செக் த operations of read and write because if it is correct or not, or sometimes if any error is occur there, so the checking operation is also done in each channels. Okay, then it generate the marked signal to the peripheral devices. 128 bytes have been transferred. Over 128 bytes information so transfer adukapram then after to provide the signal marked signal. So it requires a single phase clock. Clock means to use it to calculate the time of execution of information. Its frequency ranges from 250 kilohertz to 3 megahertz. So what is the frequency range for the purpose of data transfer in 8257? That means 250 hertz to 3 megahertz. It operates in 2 modes, that is master mode and slave mode. So that is a very important point from 8257. ரெண்டு மோடில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோடு. மாஸ்டர் மோட்னா என்ன, ஸ்லேவ் மோட்னா என்ன. அடுத்து நான் இந்த மீட்டு கண்டக்ட் பண்ணும்போது இது கேட்பேன், மாஸ்டர் மோட்னா என்ன, ஸ்லேவ் மோட்னா என்னென்னு. கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, இனி இதுக்குள்ளே ரிமைனிங் ஸ்லைட்ஸ் இனி இருக்குது. லென்த்தியாக போனோம்னு சொன்னால் நமக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால் I stop here. Okay, thank you.